ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன ஹாத்தியபூரி அப்படிங்கிற ஒரு பெங்காலி டிடெக்டிவ் மூவி. ஃபேமஸான பெங்காலி ரைட்டர் சத்யஜித் ரே எழுதின ஸ்டோரியை வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருந்துருக்காங்க. பெங்காலியில் ஹாத்தியானா கொலைன்னு அர்த்தம். பூரிங்கிறது ஒடிசாவில் இருக்கிற பூரின்ற ஃபேமஸ் டெம்பிள் டவுனை குறிக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரியே பூரிக்கு ட்ரிப்புக்கு வந்த ஹீரோக்கு கொலை கேஸ் ஒன்று மாட்டுது. அதை டீகோட் பண்ண போய் இந்தியாவில் ஸ்மக்லிங் எவ்வளோ சீரியஸாக நடந்துட்டுருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வரதை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு எடுத்திருப்பாங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. காட்டு வழியாக அவன் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒரு பெரிய பாறை மலையிலேருந்து உருண்டு வரதை கவனிக்கிறான். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அவனுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் எஸ்கேப் ஆயிடான். எங்கேருந்துடா அப்படி இந்த பாறை வந்துச்சுன்னு பார்த்துட்ருக்கிறப்பவே ஒரு பெரிய மரக்கிளை ஒன்று அந்த பாறை மேலேயே வந்து பொத்துன்னு விழுகுது. அதில் ஒரு டெட் பாடி கிடக்கிறத பார்த்து பையன் ஷாக் ஆயிடான். உடனே அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹைவேக்கு போய் ரோட்டில் வர வண்டியை நிறுத்தலான்னு ஹெல்ப் கேட்க பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் காரில் வர ஃபாரினர்ஸு இந்த பையனை பார்த்து காரை நிப்பாட்டி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த இடம் நேபாள் கண்ட்ரியில் இருக்கிற போக்ராங்கிற ஒரு ஊரில். இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் மிட்டர். இவர் கொல்கட்டாலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஹீரோ தன்னோட கசினோடவும் ஃப்ரெண்டு கூடவும் ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு காரில் போயிட்டுருக்காரு. இந்த கசினோட பேர் தாபேஷ், அப்புறம் ஃப்ரெண்டோட பேர் கங்குலி. கங்குலி ஒரு எழுத்தாளர், பர்டிகுலராக டிடெக்டிவ் நாவல்ஸ் நிறைய எழுதுறவராம். போகிற வழியில் 3 பேர் ஹைவே ஹோட்டலில் நிப்பாட்டி லஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போ பக்கத்து டேபிள்காரரோட ரிங் ஒன்று கீழே கிடக்கிறத ஹீரோ பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த ரிங் எடுத்து தராரு. ரிங்குக்கு சொந்தக்காரர் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த ரிங்கு என் விரலுக்கு பத்தவே இல்லை, அதான் அடிக்கடி கீழே விழுந்துருன்னு சொல்லி புலம்பிட்டு அவரோட பேர் ஹிகோனின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. ஹீரோ அவரோட டேபிளுக்கு வந்து ஹிகோனி வச்சிருக்கிற வாலெட்டு, வாட்சு, பிரேஸ்லெட்டு, கையில் 3 ரிங்கு எல்லாமே கோல்டாக இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சமூகம் பெரிய இடம் போலன்னு கங்குலி கிட்டையும் கசின் கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ ஹிகோனி கிட்ட நின்று பேசினது கொஞ்சம் செகண்ட்ஸ் தான், ஆனால் அதுக்குள்ள ஹிகோனியோட மொத்த பாடியையும் ஸ்கேன் பண்ணிட்டாரு. ஸோ இதுலேருந்து ஹீரோ ரொம்பவே ஷார்ப்பான பர்சன். அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இப்போ 3 பேரும் பூரியை ரீச் பண்ணிட்டாங்க. பீச் வியூவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. ஹோட்டல் மேனேஜர் கங்குலிக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்க 3 பேரையும் ஹோட்டலில் நல்லாவே உபசரிக்கிறாங்க. ஹோட்டலில் கங்குலி பக்கத்து ரூம்காரரோடையும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இப்போ ஹீரோ, கசின், கங்குலி, அப்புறம் அந்த பக்கத்து ரூம்காரர், இவங்க 4 பேரும் ஈவினிங் டைம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஹோட்டலுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் ஹீரோ ஒரு காலடி தடத்தை நோட் பண்ணி கசின் கிட்ட காட்டுறாரு. கூட ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோட தடமும் இருக்கு. ஆனால் அது கால் தடத்தோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால மேபி இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சனோட தான் இருக்குன்னு கசின் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அப்படியே பீச்சை ஒட்டி ஒரு பாழடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. இது என்னன்னு கங்குலி கேட்க பக்கத்து ரூம்காரருக்கு இந்த ஏரியா பற்றி லைட்டாக ஐடியா இருக்கு போல். ஸோ இந்த வீடு ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்கான், யாருமே இங்கே இல்லைன்னு கேள்விப்பட்டதா சொல்கிறாரு. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டோட நேம் போர்டில் டிஜி சென்னு போட்டிருக்கு. இந்த வீட்டில் தான் வாடகைக்கு அந்த ஏரியாவில் ஃபேமஸான ஒரு ஜோசியர் லக்ஷ்மண்கிறவர் இருக்கிறதா பக்கத்து ரூம்காரர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக கங்குலியும் பக்கத்து ரூம்காரரும் இந்த லக்ஷ்மணை பார்க்க தான் வந்திருக்காங்க. சரி, நீங்கள் போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்க, நாங்கள் அப்படியே கிளம்புறோன்னு ஹீரோவும் கசினும் அவங்க ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமில் ஹீரோவும் கசினும் மேனேஜர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப டிஜி சென்னை பற்றி ஹீரோ மேனேஜர் கிட்ட கேட்குறாரு. டிஜி சென்னோட அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா. அவர் கட்டின வீடு தான் இப்போ சென் இருக்கிற வீடு. சென்னு அப்பாவோட பிஸ்னஸில் ஆர்வம் காட்டல, ப்ரைவேட்டில் ஏதோ வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. இவரோட பொழுதுபோக்கு என்னன்னா நிறைய பழங்கால ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணுறது. அடிக்கடி இவர் இந்த ஓலைச்சுவடியை கலெக்ட் பண்ணுற வேலையை வெளியூருக்கு போயிடுவாராம். ரீசெண்டாக கூட எங்கேயோ போயிட்டு 3 மாதம் கழிச்சு தான் இங்கே வந்திருக்காருன்னு மேனேஜர் சொல்கிறாரு. அவருக்கு பசங்க யார் இருக்காங்களான்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. சென்னுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேருக்குமே சொத்து எல்லாத்தையுமே கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டாராம். இப்போ அவர் இருக்கிற இந்த வீடு கூட 2வது பையன் பேரில் தான் எழுதி கொடுத்துருந்துருக்காரு. அந்த பையன் கொல்கட்டாவில் ஃபேமிலியோடு இருக்காருன்னு மேனேஜர் சொல்கிறாரு. சென்னை மீட் பண்ணணும்னு ஹீரோ சொல்லவும் அதுக்கு மேனேஜர் இருந்துக்கிட்டு, சென் ஒரு தனிமை விரும்பி அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பேச மாட்டாரு, நீங்கள் ஓலைச்சுவடி மேலே ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டினீங்கன்னா வேணா உங்ககிட்ட பேசுவார்னு சொல்கிறாரு. ஓலைச்சுவடியை பற்றி அப்போ நிறைய தெரிஞ்சுட்டு போகணும் போலேன்னு ஹீரோ சொல்லவும், கவலையை விடுங்க, எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஓலைச்சுவடி பற்றி நல்லா தெரியும், அவர் கான்டாக்ட் தரேன், போய் மீட் பண்ணி தெரிஞ்சுக்காங்கன்னு சொல்கிறாரு. இதே நேரம் கங்குலி ஜோசியரை மீட் பண்ணிட்டு ரூமுக்கு வராரு.
ஜோசியரை பார்த்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. மனுஷன் எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காலில் அடிபட்டுச்சு. அடுத்து நான் பப்ளிஷ் பண்ண போகிற புக்கு எத்தனை காப்பி விற்கணும் முதற்கொண்டு இப்படி எல்லாத்தையும் சொன்னாருன்னு கங்குலி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ஹீரோ கிட்ட ஜோசியரை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அப்போ இனிமேல் நீ டாக்டர்டெல்லாம் போக வேண்டாம், இவரே உனக்கு எப்போ அடிப்படும் எங்கே அடிப்படும் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுவார்னு ஹீரோ கலாச்சிட்டு இருக்காரு. ஜோசியர் கங்குலி கிட்ட ஹீரோவை பற்றியும் பேசியிருக்கார் போல. அதாவது கங்குலியோட ஃப்ரெண்டு தானே ஹீரோ. ஸோ உனக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் ரொம்பவே புத்திசாலி, நுணுக்கமாக எல்லாத்தையும் நோட் பண்ணுற திறமைசாலின்னு ஹீரோவை பற்றி ஜோசியர் சொன்னதா சொல்கிறாரு. ஸோ ஹீரோ கூட வராமையே ஹீரோவை பற்றி இவ்வளோ சொல்கிறாருன்னா ஜோசியரை நம்புறதுக்கு வேற என்ன வேணும்னு கங்குலி ஜோசியருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அடுத்த சீனில் நைட் டைம் பீச்சை காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் பீச்சில் நின்றுட்டு யாருக்கும் கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போ கால் ரிங்கு அவருக்கு பக்கத்துலேயே கேட்குது. அவர் திரும்பி பார்க்குறப்ப அவர் கால் பண்ணுற பர்சன் தான் வந்து நிற்கிறான். உனக்கு தான் கால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பரவாயில்லையே நீ சொன்ன மாதிரியே வந்துட்டேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே வந்தவன் துப்பாக்கியால் சுட்டுறான். நமக்கு சுட்ட பர்சன் யாருன்னெலாம் காட்டல. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ மேனேஜர் சொன்ன ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு ஓலைச்சுவடி பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போயிடுறாரு. கசனும் கங்குலியும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் நைட்டு சுடப்பட்ட பர்சனோட டெட் பாடியை கசனும் கங்குலியும் கவனிக்கிறாங்க. பயந்து போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு தகவல் சொல்லவும் ஹீரோ இவங்கள பார்க்கலான்னு ரூமுக்கு வந்துடுறாரு. டெட் பாடிக்கு பக்கத்தில் வெப்பன் ஏதாச்சும் இருந்துச்சான்னு கசன்கிட்டையும் கங்குலிக்கிட்டையும் கேட்க, அப்படிலாம் அதுவும் எங்கே இல்லையே, செத்து கிடக்கிறவன் பெங்காலி கிடையாது, யூபிக்காரன் மாதிரி தெரியுதுன்னு கங்குலி அவருக்கு தெரிஞ்ச ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பற்றின நாலேஜை வச்சு சொல்கிறாரு. சரி ஓகே கிளம்புங்க, எனக்கு சென்னை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோ கங்குலி அப்புறம் கசன் 3 பேரும் பீச்சில் இருக்கிற சென்னோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தானே அந்த டெட் பாடியும் கிடந்துச்சு. ஸோ ஊர் மக்கள் போலீஸ்னு ஒரே கூட்டமாக இருக்க. ஹீரோ தான் டிடெக்டிவ் ஆச்சே. ஸோ ஹீரோவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஹீரோ பார்த்ததுமே வந்து பேசுகிறாரு. ஹீரோ செத்து கிடக்கிறது யார் என்னன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. செத்து கிடக்கிறவன் லோக்கலே கிடையாது, கங்குலி சொன்ன மாதிரியே பெங்காலியும் கிடையாது. அவன் பேர் ரூப்சந்த் சிங், நேபாளை சேர்ந்தவனா. அவன் பாஸ்போர்ட்டும் டிரைவிங் லைசன்ஸையும் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் எப்படி செத்தான்னு ஹீரோ கேட்க, யாரும் சுட்டிருக்காங்க, புல்லட் காயம் இருக்கு, ஆனால் துப்பாக்கி கிடைக்கலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்புறமா அவனோட பாஸ்போர்ட்டில் இந்த விசிட்டிங் கார்டு இருந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. அது நேபாளை சேர்ந்த ஒரு ட்ராவல் ஏஜென்சியோட விசிட்டிங் கார்டு. அந்த கார்டுக்கு பின்னாடி ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு. அடுத்ததாக இவங்க நேராக சென்னோட வீட்டுக்கு போகிறாங்க. சென் வீட்டில் ஹெல்ப்புக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவரோட பேர் போஸ். போஸ் தான் அவங்கள வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நேற்று கங்குலி புகழ்ந்து பேசின ஜோசியக்காரர் ரெண்ட்டுக்கு தங்கியிருக்காரு. ஜோசியர் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, இங்கே தான் நான் தங்கியிருக்கேன்னு போஸ் சொல்கிறாரு. அப்போ அவரோட ரூம் வாசலில் ஒரு பேப்பர் நீட்டமாக சுருட்டி கிடக்கிறத பார்த்து பாம்புன்னு நினச்சி கங்குலி பயந்துடுறாரு. ஹீரோ இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க, அது ஒரு சாதாரண பேப்பர் துண்டு, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அவங்க சென்னை மீட் பண்ணுறாங்க. அப்போ சென்னோட லெஃப்ட் சைட் காலை காட்டுறாங்க. அது ப்ராஸ்தட்டிக், அதாவது செயற்கை கால் பொருத்தின மாதிரி இருக்கு. ஹீரோ தான் ஒரு டிடெக்டிவ்லாம் சென் கிட்ட சொல்லலை. உங்கள் பையன் எங்கன்னு ஹீரோ கேட்குறதுக்கு அதில் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. சரின்னு ஹீரோ தனக்கு ஓலைச்சுவடி மேலே நிறைய ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. பெங்காலி மொழியில் இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு ஹீரோ கேட்க, என்கிட்ட நிறைய மொழியில் இருக்குது, அதில் பெஸ்ட்டு சான்ஸ்கிரிட் ஓலைச்சுவடி தான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த ஓலைச்சுவடியை காட்டுறாரு. யாராச்சும் கேட்டாங்கன்னா இதை வந்து பார்க்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன், விட் பண்ணிக்கலாம் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இது எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னு ஹீரோ கேட்க, திபெத்தில் இருக்கிற தர்மஸ்தலான்னு சென் சொல்லவும், தலாய் லாமா இந்தியாவுக்கு வந்தப்போ அவரோடு சேர்ந்து வந்த ஓலைச்சுவடியான்னு ஹீரோ கொஸ்டின் பண்ணுறாரு. என்னப்பா என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினலாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ண வந்தியான்னு சென்னு கேட்டுறாரு. அதாவது ஹீரோ இந்த ஓலைச்சுவடியெல்லாம் விலை பேசி வாங்க வந்ததான்னு நினச்சிட்டு கோவப்படுறாரு. ஹீரோ வந்துக்கிட்டு, ஐயோ இதெல்லாம் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் ஓலைச்சுவடியை வச்சு இப்போல்லாம் நிறைய ஸ்மக்லிங் நடந்துகிட்ருக்குதானு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், ஓலைச்சுவடியெல்லாம் திருடி விற்கிறவங்களாம் மனுஷங்களே கிடையாதுன்னு சென்னு திட்டவும், போஸ் இருந்துக்கிட்டு, இவர் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, இவர் ஃபேமஸ் டிடெக்டிவ் மிட்டர்னு ஹீரோவை பற்றின உண்மையே சொல்லிடுறாரு. சென்னு உடனே, ஓ அப்போ இங்கே பக்கத்தில் நடந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கான்னு விசாரிக்க வந்தீங்களா? நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன, எவ்வளோ பெரிய டிடெக்டிவ்னாலும் சரி, நான் இழந்ததை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து சென் எதையோ மறைக்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. சரி ஓகே, இதுக்கு மேலே பெரிய ஒரு தொந்தரவு பண்ண வேண்டான்னு ஹீரோவும் அவர் கூட வந்தவங்களும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ வெளியில் வந்ததும் போஸ் கிட்ட சென்னோட காலுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாரு. சென்னுக்கு காலில் முடக்குவாதம் வந்துருச்சா, 3 மாதமாக ரொம்பவே அவதிப்படுறாராம். கீழே குடியிருக்கிற ஜோசியர் தான் ஆயுர்வேதம் படித்து அவருக்கு ஒரு சில வலி நிவாரணி கொடுப்பாராம். அதை வச்சு சென் சமாளிச்சுட்டு இருக்கதா போஸ் சொல்கிறாரு. இப்போ அப்படியே இவங்க 3 பேரும் பீச்சில் நடக்கிறப்ப புதுசாக ஒரு ஆள் வந்து ஹீரோவோட பேரை கரெக்டாக சொல்லி பேசுகிறாரு. ஆனால் ஹீரோக்கு அவர் யாருன்னு தெரில.
இந்த பீச்சில் ஒரு கொலை நடந்திருக்குல, ஸோ நீங்கள் இங்கே கண்டிப்பாக இருப்பீங்கன்னு தெரியணும்னு அந்த ஆள் சொல்லவோ, அச்சச்சோ நான் கொலை கேஸுக்காகலாம் வரலன்னு சொல்லிடுறாரு. இவர் ரயில்வே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்காரா. பக்கத்து ரூம்காரரோட பீச்சுக்கு வந்தப்ப கரெக்டாக ஹீரோவை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறாரு. சரி என்ன கோல்டு ரிங்கை கையில் வச்சுருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, இது என்னோடது இல்லை, கூட வந்த பக்கத்து ரூம்காரரோடது. அடிக்கடி அவர் கையில் நிற்காமல் கலண்டு விழுகுது. ஸோ ஏன்ட்ட பார்த்துக்க சொல்லி பீச்சில் குளிக்க போயிருக்கதா சொல்கிறாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. அப்படி கூட வந்தது யாருன்னா, சேம் ஹீரோ ஃபஸ்ட்டு ஹைவே ஹோட்டலில் மீட் பண்ண ஹிகோனி தான். ஸோ ஹிகோனியும் பூரிக்கு தான் வந்திருக்கார் போல். ஹிகோனி பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு போகிறாரு. ஆனால் இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசினவர் ஹீரோவை லஞ்சுக்கு கூப்பிட்றாரு. இப்போ தான் ஹீரோ இவரோட பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட பேர் பிலாஸ்னு சொல்லவும் வழக்கம் போல் இவரை பற்றியும் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, நீங்கள் மலை ஏறுறவர் தானே, நீங்கள் ஒரு மேகசினுக்கு பேட்டி கொடுத்துருந்தீங்கல்ல, அதில் எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ஆர்வம் அதிகம்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் படிச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் பிலாஸ் ஹீரோவை பார்த்து அசந்து போகிறாரு. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டு ஹீரோ புகழ்கிறாரு. இப்போ இவங்க எல்லாரும் லஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ பிலாஸ் கிட்ட, நீங்கள் மலையிலேருந்து விழுந்து மேஜர் ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணதான் நியூஸ் பேப்பரில் படித்தேன், என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. பிலாஸு நேபாளோட கேபிட்டல் காட்மாண்டுக்கு போயிருந்தப்ப வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போனப்ப மலையிலேருந்து விழுந்திருக்காரு. அங்கே பக்கத்தில் இருந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன்தான் பார்த்து ஹெல்ப் பண்ணி ஆளுங்களை வர வச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். அதாவது நமக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பாறையோட டெட் பாடி விழுந்த மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்லை, பிலாஸ் தான். ஆள் சாகலால் அந்த வழியாக வந்த ஃபாரினர்ஸ் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்துருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக நிறைய ஃப்ராக்சர்ஸ் ஆகிருக்கு. விழுந்த அதிர்ச்சியில் மெமரி லாஸ் வேற ஆகிருந்துச்சான். அப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணிக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கங்குலி பிலாஸ் கிட்ட, நீங்கள் மலையிலேருந்து விழுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. பிலாஸ்க்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் கடைசியாக சென் கூட இருந்ததா டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கார் போல். தன்னோட ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. அதில் இப்போ ஹீரோ போய் மீட் பண்ண சென்னும் பிலாஸ் கூட தான் இருக்காரு. ஸோ மேனேஜர் 3 மாதமாக சென் வெளியூர் போயிருந்ததா சொன்னது நேபாளுக்கு தான் போல். ஆக்சுவலாக சென் தங்கியிருந்த சேம் ஹோட்டலில் தான் பிலாஸும் தங்கியிருந்தாராம். அங்கே இவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அவரோட ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னன்னா, அந்த நேபாள் ஹோட்டலில் சேம் கீ ஒரு சில ரூம்ஸில் ஒர்க் ஆகும் போல். நான் எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கவும் ரூம்னு நினச்சிட்டு மாற்றி சென்னோட ரூமை திறந்துட்டேன். அப்போ சென்னு இன்னும் 3 பேர்கிட்ட எதையோ நல்ல ரெட் கலர் துணியில் சுற்றி கொடுத்துட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும் எல்லாரும் பயந்துட்டாங்க. அச்சச்சோ சாரி, நான் மாற்றி வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டதா ஹீரோட்ட சொல்கிறாரு. அது என்ன பொருள்னா பிலாஸ்க்கு தெரியாதா? அது ஓலைச்சுவடி மாதிரி இருந்துச்சான்னு ஹீரோ பிலாஸ் கிட்ட கேட்க, ஓலைச்சுவடினா என்னன்னு பிலாஸ் ஹீரோ கிட்ட கேட்குறாரு. ஹீரோவும் அது நீளமாக பண ஓலையில் எழுதியிருப்பாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கங்குலி உடனே, மெமரி லாஸ்க்கெலாம் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்னு எல்லாத்தையும் புட்டு வச்சுருவாருன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பீச் கொலைகேஸில் என்ன அப்டேட்டுன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த விசிட்டிங் கார்டு பின்னாடி கிடைச்ச நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல அது கொல்கட்டாவை சேர்ந்த குமார்னு ஒருத்தரோட நம்பர்னு தெரிய வந்திருக்கு. அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு போனதுல அவரோட வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதுல அந்த வீடு ஒரு வாரமாக பூட்டி இருக்கு. குமார் இப்படிதான் அடிக்கடி எங்கேயாச்சும் வெளியே போயிடுவான். கடைசியாக பூரிக்கு போகிறதா பக்கத்து வீட்டில் சொன்னதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கொலை செய்யப்பட்ட நபரை பற்றி விசாரிச்சிருந்திருக்காரு. கொலை செய்யப்பட்ட ஆள் அவர் கொலை செய்யப்படுறதுக்கு நாள் காலையில் தான் பூரிக்கு வந்திருக்காரு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்திருக்காரு. நைட்டு 8 மணி போல் ரூமை விட்டு போனதாக ஹோட்டலில் சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் டீம் அவரோட ரூமை சர்ச் பண்ணதில் பெருசாக எந்த க்ளூவும் கிடைக்கலையா. ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கிளம்புறாரு. அடுத்து ஹீரோ, கசின், கங்குலி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சென்னு, கொலை செய்யப்பட்ட ஆள், பிலாஸ், இவங்க 3 பேருமே நேபாளில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ லிங்க் இருக்குமோன்னு சந்தேகப்படுறதா கசின் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹீரோ வந்துக்கிட்டு, எனக்கும் அப்படி தான் தோணுது, இருந்தாலும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ இவங்க 3 பேரும் நேராக பிலாஸை கூட்டிகிட்டு ஜோசியரோட வீட்டுக்கு போகிறாங்க. பிலாஸோட நெத்தியில் ஒரு மறு மாதிரி சதை வளர்ந்துருக்கும். அதை ஜோசியர் பார்த்துட்டு, இது உங்களுக்கு நெற்றிக்கன் மாதிரி, தாராச்சுவான்னு கீனி நாட்டில் இருக்கிற ஒரு ரெப்டைலுக்கு இப்படி இருக்கும், இப்படிலாம் நெத்தியில் மறு இருக்கிறவங்க நிஜமாவே புத்திசாலிங்க, அப்படி இப்படின்னு புகழ்றாரு. அப்புறமா பிலாஸோட நெத்தியில் கை வச்சு அவரோட பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர்னு எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாரு. நீங்கள் ரீசெண்டாக ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டியிருப்பீங்களேன்னு ஜோசியர் கேட்க, ஆமாம், ஒரு மலையிலேருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பிலாஸ் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது ஆக்சிடென்ட் இல்லை, அது ஒரு கொலை முயற்சி, நீ இவ்வளோ தூரம் பொழைச்சி வந்ததே பெருசுன்னு பிலாஸ் கிட்ட ஜோசியர் சொல்கிறாரு.
மெமரி லாஸ்னு போன பிலாஸ்க்கு இது இன்னும் குழப்பமா இருக்கு. உடனே கங்குலி ஜோசியர் கிட்ட அப்படின்னு தள்ளி விட்டது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்க, நான் யாருக்கு பார்க்குறேனோ அவங்கள பற்றி தான் சொல்ல முடியும், அதை தாண்டி யாரையும் சொல்ல முடியாதுன்னு ஜோசியர் சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பிலால் கிட்ட நீங்கள் ஜோசியரை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பாஸ்டில் ஏதாவது ஞாபகத்துக்கு வருதான்னு கேட்குறாரு. ஆமாம் சார், நிஜமாவே எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, தவறுதலாக நான் சென்னோட ரூமை திறந்து பார்த்துட்டேன்ல, அதுக்கு அடுத்த நாள் நானும் சென்னும் காரில் போயிட்டு இருந்தோம். அப்போ வழியிலேயே சென்னு காரை நிறுத்தி இங்கே நிறைய பறவைங்க சத்தம் கேட்கும், ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது நல்லதாக சிக்கலாம், வாங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளன்னு கூட்டிகிட்டு போனார். நானும் எனக்கான ஃபோட்டோஸை ஆர்வமாக எடுத்துகிட்டு இருந்தப்போ தான் யாரோ என்னை தள்ளி விட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு என் கூட சென்னு மட்டும் தான் இருந்தாருன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதாவது தன்னை சென்னு தான் தள்ளி விட்டுருப்பாரோன்னு பிலாஸ்க்கு டவுட் வந்திருக்கு. அதுக்கு கங்குலி ஒரு ஐடியா தராரு. நீங்கள் பேசாமல் நேராக போய் சென்னை மீட் பண்ணுங்கள். அவர் உண்மையிலேயே உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உயிரோடு வந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆவார். அதை வச்சு இவர் தான் கொலை பண்ணாரு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. அதில் ஒரு பிரச்சனை இருக்கதா பிலாஸ் சொல்கிறாரு. அது என்னன்னா, பிலாஸோட ஃபேஸில் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கான். நிறைய தழும்பை மறைக்கிறதுக்காக தாடியும் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக சென்னுக்கு என்ன அடையாளம் தெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, பிலாஸ் கிட்ட இருக்கிற மரு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ சென்னு பிலாஸோட மருவை பார்த்தாலே பிலாஸ் தான்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஹீரோ பிலாஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப ஹிகோனி ஹீரோவை வந்து பார்க்குறாரு. நீங்கள் பெங்காலிஸ்லாம் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோ என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாரு. ஹிகோனி சென்னை பற்றி கேள்விப்பட்டு அவரை மீட் பண்ண தான் பூரிக்கே வந்திருக்காரு. அதாவது சென்கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடியை விலை பேசி வாங்கலான்னு வந்திருக்காரு. அப்படி சென்னை போய் ஹிகோனி மீட் பண்ணப்ப உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான பீஸ் எதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சென் இருந்துக்கிட்டு பிரஜம பிரமபித்தான்னு ஒரு 12th செஞ்சுவரியை சேர்ந்த ஒரு ஓலைச்சுவடியை காட்டி, இதுதான் இருக்கலே என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பீஸு, இது தலாய் லாமா இந்தியாவுக்கு வந்தப்ப இங்கே வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அது ஹீரோ கிட்ட காட்டின அதே பீஸ் தான். ஆக்சுவலாக நேபாளோட மியூசியமில் இருந்து இது மாதிரி 3 ஓலைச்சுவடிகள் திருடப்பட்டிருக்கு. அதில் 2 அந்த கவர்மெண்ட் மீட்டு அந்த மியூசியமில் ஒப்படைச்சிட்டாங்களாம். பேலன்ஸ் 1 தான் மிஸ்ஸிங்கு. அதுதான் இப்போ சென்னுக்கிட்ட இருக்கான். அதை போய் சென்னு யார்கிட்டயோ ஜஸ்ட் 500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்திருக்காரு. ஆனால் ஹிகோனி இந்த ஓலைச்சுவடிக்கு 2.5 கோடி தரதா சொல்லி கேட்டும் சென் அதை மறுத்துட்டு தான் சொல்கிறாரு. காசோட மதிப்பே அந்த ஆளுக்கு தரல. எது எப்படியோ நான் உன்னை ஆசைப்பட்டுட்டா அதை எப்படியும் அடைஞ்சிருவேன்னு ஹிகோனி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ, கசின், கங்குலி 3 பேரும் பீச் பக்கமாக வாக்கிங் போகிறாங்க. ஹீரோக்கு சென்னு மேலே மட்டும் சந்தேகம் இல்லை, ஹிகோனி, ஜோசியர், அப்புறம் சென்னோட அசிஸ்டன்ட் போஸ், இப்படி எல்லார் மேலேயுமே சந்தேகம் இருக்கு. ஜோசியர் மேலே எதுக்கு சந்தேகப்படுறேன்னு கங்குலி கேட்குறாரு. ஹீரோ பிலாஸை கூட்டிகிட்டு ஜோசியர்கிட்ட போனார்ல, அப்போ ஜோசியர் தாராச்சுவா அப்படிங்கிற ஒரு ரெப்டைலை பற்றி பேசியிருப்பாரு. ஆக்சுவலாக அது தாராச்சுவா கிடையாது, துவாச்சாராவா. அது கீனி நாட்டிலையும் கிடையாது, நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தது. பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் உண்மையை சொல்லி தான் மக்களை இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அந்த பேரை கூட ஜோசியருக்கு ஒழுங்காக சொல்ல தரல. அதனால தான் ஜோசியர் மேலே ஹீரோக்கு சந்தேகம் வந்திருக்கு. அடுத்ததாக போஸை ஹீரோ நோட் பண்ணதில் அவனுக்கு ஒட்டு கேட்குற பழக்கம் இருக்குது. அது ஒரு தப்பான பழக்கம். அது போக சென்னோட காலில் என்ன பிரச்சனைன்னு கேட்டப்ப போஸு முடக்குவாதம்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் சென்னோட ரூமில் இந்த மெடிசனை ஹீரோ நோட் பண்ணிப்பாரு. அதில் எதுவுமே முடக்குவாதத்துக்கான மருந்து இல்லை. இதனால தான் போஸ் மேலேயும் டவுட் வருதுன்னு சொல்கிறாரு. இப்போ கசின் இருந்துட்டு, ஆமாம் சென்னுமே பாரு தான் சொந்த பையனை பற்றி கேட்டால் கூட தெரியலன்னு பதில் சொல்கிறாரு. இதுவுமே டவுட்டாக தான் இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ மறுபடியும் பீச்சில் அதே ஃபுட் பிரிண்ட்ஸை பார்க்குறாரு. அடுத்த நாள் காலையில் போஸ் ஹீரோக்கு கால் பண்ணி, சென்னை பார்க்க அடிக்கடி ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, கடுப்பாக இருக்குன்னு புலம்புறாரு. அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், அன்னைக்கு ஒருத்தர் வந்து சென்னுக்கிட்ட ஓலைச்சுவடியை விலைக்கு கேட்டு பிரச்சனை பண்ணான். அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து சென்னை பார்க்கணும், அவருக்கு என் பேர்லாம் ஞாபகம் இருக்காது, ஆனால் என் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாரு, என்னை உள்ளே விடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதாவது பிலாஸ் தான் சென்னை பார்க்க போயிருக்காரு. சென்னு பிலாஸை பார்த்ததுமே பயந்து நடுங்கி இந்த ஆளை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு போஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. சென்னு டென்ஷன் ஆனதை பார்த்து போஸுமே ரொம்பவே பயந்துருக்காரு. அப்புறமா கீழே இருக்கிற ஜோசியர் வந்து தான் சென்னை மருந்து கொடுத்து படுக்க வச்சிருக்கிறதா ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சரி, நீங்கள் சென்னை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் நைட்டு வந்து அவரை பார்க்குறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கே இப்போ பிலாஸ் வந்துடுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் அந்த சென்னை பார்த்தேன், நான் எப்படி உயிரோடு இருக்கேங்கிற மாதிரி சென்னை ஆடி போயிட்டாரு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ் சொன்ன இன்சிடெண்ட்டை பிலாஸ் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஸோ பிலாஸை மலையிலேருந்து தள்ளி விட்டது சென்தானோன்னு பிலாஸ் நம்புறாரு போல. பிலாஸ் நாளைக்கு ஃபோட்டோகிராஃபி விஷயமா இந்த ஊரை விட்டு கிளம்புறாரு.
போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட டாட்டா சொல்லிட்டு போக வந்திருக்கார் போல. கங்குலியும் கசினும் பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வர் கோயிலுக்கு போறாங்க. ஹீரோ அவங்க கூட போகல. நீங்க போய் சுத்தி பாருங்க, எனக்கு இந்த பூரியில நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. இப்ப நைட்டு 8 மணி ஆகுது. கசினும் கங்குலியும் புவனேஸ்வர்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. சென் கிட்ட இருந்து அந்த முக்கியமான ஓலைச்சுவடி காணாம போயிடுச்சுன்னு ஹீரோ சொல்றாரு. இந்த விஷயத்த ஹீரோக்கு சொன்னது இன்ஸ்பெக்டர் தானா. ஸோ கசனையும் கங்குலியும் ஹோட்டலில் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ நேராக சென்னை பார்க்க அவர் வீட்டுக்கு போகிறாரு. கசனும் கங்குலியும் ரூமில் இருக்கிறப்ப மறுபடியும் ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. இப்போ அடுத்த ஷாக் என்னென்னா போஸையும் காணோம். நீங்கள் ரூம்லேயே இருங்க, நான் 15 நிமிஷத்தில் ரூமுக்கு வந்துடுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ சென்னு வீட்டுக்கிட்ட இருக்கிற பீச்சில் ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சடனாக யாரோ வந்து ஹீரோவோட தலையிலே அடிச்சிடறாங்க. ஹீரோ மயங்கி விழுந்துடுறாரு. என்ன, ஹீரோ 15 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொன்னார், ஆனால் 1 hour ஆகியும் வரலையேன்னு கசனும் கங்குலியும் சென்னோட வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பீச் வழியாக வராங்க. ஹீரோ மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவரை வேகமாக போய் எழுப்புறாங்க. ஹீரோக்கு தன்னை யாரை அட்டாக் பண்ணதுன்னு தெரில. அடுத்த சீனில் ஹீரோ ஹோட்டல் ரூமில் இருக்காரு. கசன் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஹீரோவை பார்க்க ஒருத்தர் வராரு. அது யாருன்னா சென்னோட 2வது பையன். சென்னோட பையனுமே ஹீரோவை பற்றி கேள்விப்பட்டிருக்காராம். சென்னோட பையன் கொல்கட்டாவில் தான் தங்கியிருக்காரு. பூரிக்கு வரதே ரொம்ப ரேராக தான் வருவாராம். அதனால தான் சென்னுக்கு தன் பையன் மேலே வருத்தம் இருக்கும் போல். இப்போ கூட பிஸ்னஸ் விஷயமா தான் பூரிக்கு வந்திருக்காரு. அப்போ தான் பீச் ஹவுஸ்க்கு பக்கத்தில் கொலை நடந்ததை கேள்விப்பட்டிருக்காரு போல். அது விஷயமா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஃபோனை போஸ் தான் எடுத்து பேசியிருந்திருக்காரு. போஸை வேலைக்கு சேர்த்தது கூட சென் பையனுக்கு தெரில போல். அதே மாதிரி சென்னுமே தன் பையன்கிட்ட ஃபோனை வாங்கி பேசவே இல்லை. இந்த விஷயத்த ஃபீல் பண்ணி சென்னு பையன் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. இப்போ ஹீரோ மீட் பண்ணி பீச் கொலை கேஸில் ஏதாச்சும் தகவல் இருக்கான்னு கேட்குறக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோ ஓலைச்சுவடி காணாமல் போனதையும் சென்னுக்கிட்ட வேலை பார்த்த போஸு காணாமல் போனதையும் சென்னோட பையன்கிட்ட சொல்கிறாரு. உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி நான் கேட்க போனேன், ஆனால் ஓலைச்சுவடி மிஸ் ஆனதில் உங்கள் அப்பா ரொம்பவே அப்செட்டாக இருக்காருன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு முடக்குவாதம் இருக்கான்னு ஹீரோ கேட்க சென்னோட பையன் இல்லைன்னு சொல்கிறாரு. தன்னோட அப்பா லாஸ்ட் ஏப்ரல் மாதம் கூட நல்லா ஆக்டிவாக தான் நடந்துட்டு இருந்தாருன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நீங்கள் போய் உங்கள் அப்பாவை பார்த்துக்கங்க, நான் அப்படி யார் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ சென் பையன்கிட்ட சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ, கசன் அப்புறம் கங்குலி 3 பேரும் சென்னை மீட் பண்ண போகிறாங்க. போகிற வழியில் பீச்சில் விளையாண்டுட்டு இருந்த ஒரு குட்டி பையன்கிட்ட அவன் பேரை கேட்டுட்டு இருந்தப்ப கொஞ்சம் பணத்தை ஹீரோ கொடுத்துட்டு போகிறாரு. இந்த ஊர் குட்டி பசங்க கிட்டே நீ ஃப்ரெண்ட் ஆகிட்டியான்னு கங்குலி ஹீரோ கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போவும் இவங்க அதே ஃபுட் பிரிண்ட்ஸை பீச்சில் பார்க்குறாங்க. இப்போ அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போனால் அங்கே சென்னு தான் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ சென்னுக்கு முடக்குவாதம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்காரு. அப்படின்னா சென்னுக்கு முடக்குவாதம்னு போஸ் ஏன் போய் சொன்னான்னு தான் தெரில. இவங்க போகிற வழியில் ஜோசியர் அந்த பக்கமாக வராரு. ஹீரோ ஜோசியர்கிட்ட, நேற்று நான் சென் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்க, நான் பக்கத்தில் ஒரு பிரார்த்தனை கூட்டத்துக்கு போயிருந்தேன்னு சொல்கிறாரு. ஹீரோ எத்தனை மணின்னு அடுத்த கேள்வியை கேட்குறாரு. நைட்டு ஒரு 9 மணி இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, அந்த போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து ரூமில் தானே இருக்கான், அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. போஸு உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவை பார்க்க தான் கொல்கட்டாக்கு போயிருக்கான், இதை அவன் முன்னாடியே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தான்னு ஜோசியர் சொல்கிறாரு. ஜோசியர்கிட்ட பேசிட்டு இவங்க 3 பேரும் பீச்சில் இருக்கிற அந்த பாழடைஞ்ச வீடை பார்க்குறாங்க. ஹீரோக்கு அவர் மனசில் ஏதோ ஒன்று படுது. வாங்க எதுக்கும் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போன்னு கசனையும் கங்குலியும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே போஸோட பேக்ஸு திங்ஸ்ன்னு எல்லாம் கிடக்குது. ஸோ அப்போ போஸு கொல்கட்டாக்கு போகலைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே அந்த வீட்டோட ஹாலுக்கு போனால் சென்னுக்கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடிக்கு யாரோ டூப்ளிகேட்டை ரெடி பண்ணிட்டு இருந்ததுக்கான தடம் இருக்குது. அப்போ கங்குலி ஒரு போட்டி கிடக்கிற ரூமை போய் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா உள்ள போஸு செத்து கிடக்குறான். யாரோ அவனை தலையில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. கங்குலி பயத்தில் மயங்கி விழுந்துறாரு. ஹீரோ இந்த கொலையை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து கங்குலியை பக்கத்தில் இருக்கிற டாக்டரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா சென்னோட பையன் சென்னை கூட்டிகிட்டு டாக்டரை பார்க்க வந்திருக்காரு. சென்னு பையன் நேற்று நைட்டு அப்பா கூட தான் தங்கி இருந்திருக்காரு. ஹீரோ சென்னு பையன்கிட்ட போஸு கொலை செய்யப்பட்டதா சொல்லவும் பையன் ஷாக் ஆகிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சால் சென் ரொம்பவே வருத்தப்படுவார்னு பையன் சொல்லவும் டாக்டர் இருந்துக்கிட்டு நான் சென்னுக்கிட்ட பக்குவமாக சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ, கசன், கங்குலி 3 பேரும் ரூமுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவை தலையில் அடித்ததில் லைட்டாக தான் வீங்கி இருந்திருக்கும். அதே சமயம் ஹீரோவோட தலையில் பிளட் ஸ்டெயினும் இருக்கும். அதுக்கு காரணம் போஸை கொன்ன அதே ஆள் அதே வெப்பனை வச்சு ஹீரோவையும் அடிச்சிருக்கலான்னு கசன் சொல்கிறாரு. கங்குலி இருந்துக்கிட்டு இந்த ஊரை நினச்சாலே பயமாக இருக்கு, வந்த 3 நாளில் 2 மர்டரை பார்த்துட்டோன்னு புலம்புறாரு. இதுக்கே பயந்தா எப்படி, இதை விட பயங்கரமாக இருக்க போகுது. இன்றைக்கி நைட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு 3 பேரும் மறுபடியும் போஸ் இறந்து கிடந்த வீட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா எப்படியும் கொலகாரன் இங்கே வருவான்னு ஹீரோ கெஸ் பண்ணி வெயிட் பண்ணுறாரு. ஹீரோ நினச்ச மாதிரியே அந்த வீட்டுக்கிட்ட யாரோ வராங்க. இது போக அந்த வீட்டோட இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளும் நடந்து வர மாதிரி இருக்கு.
அந்த நேரம்னு பார்த்து கங்குலி தெரியாமல் கையில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணி விடுறாரு. ஸோ அவங்க 2 பேரில் ஒருத்தன் இவங்கள பார்த்ததும் சுட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் கசினும் அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. வந்தது யாருடான்னு பார்த்தா ஜோசியக்காரரும் பிலாஸும் தான். ஹீரோ அந்த கேஸை கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் போல. என்னோட பையன் போலீஸ்னு எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. கொலைகாரன் வருவார்னு கெஸ் பண்ண ஹீரோ இந்த கொலையை பண்ணது யாருன்னு கெஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஹீரோ சென்னோட பையன்கிட்ட சென்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஹீரோ அந்த பாலடைஞ்ச வீட்டில் வச்சு போலீஸ் சென்னு எல்லாருக்கும் இந்த பிலாஸும் ஜோசியரும் ஏன் 2 கொலை பண்ணாங்க, எப்படி உங்களை ஹீரோ பிடிச்சாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் படத்தோட பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இவ்வளோ நேரம் நம்ம பிலாஸ்னு நினச்ச ஆள் உண்மையிலே பிலாஸ் கிடையாது. பிலாஸோட கொஞ்சம் தோற்றத்தில் ஒத்து போகிற ஒரு ஆள். ஒரிஜினல் பிலாஸு ஒரு ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர். ஒரிஜினல் பிலாஸோட நெத்தியில் தான் அந்த மறு இருக்கும். இந்த ஆள் ஃபேக்காக அப்படி ஒட்டி வச்சுருக்கான். பிலாஸாக நடித்த இந்த ஆளோட பேர் சர்க்காரா. ஒரிஜினல் பிலாஸு ஒரு ஸ்னோ லெப்பர்டை ஃபோட்டோ எடுக்கிறப்ப தான் தவறி விழுந்து பெருசாக அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருப்பாரு. இந்த ஃபேக் பிலாஸு ஹாஸ்பிட்டலோட பேரை மாற்றி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்போ தான் ஹீரோ அதை கவனித்து நேபாளில் ஒரிஜினல் பிலாஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதில் ஒரிஜினல் பிலாஸு 3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க. நேபாளில் சென் கூட தங்கி இருந்தது இந்த ஃபேக் பிலாஸ் தான். சென்னு தான் இவரோட ரூமை திறக்கிறதுக்கு பதிலாக மாற்றி பக்கத்து ரூமை திறந்துருப்பாரு. அப்போ தான் இந்த ஃபேக் பிலாஸ் ஓலைச்சுவடி மாதிரி எதையோ வித்துட்டு இருந்திருப்பான். சென்னு தான் பண்ணுறதை பார்த்துட்டனால சென்னோட தள்ளிலே அடித்து பக்கத்தில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் சென்னை தூக்கி போட்டிருப்பான். அதுக்கு ஹெல்ப் பண்ணது ரூப்சந்த் சிங்னு ஒருத்தர். ஆனால் சென்னை ஃபாரஸ்ட் ஏரியா வழியாக போனவங்க காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. தலையில் அடிப்பட்டதில் சென்னுக்கு தான் மெமரி லாஸ் ஆகிருக்கு. அவருக்கு செயற்கை கால்லாம் பொருத்தியிருந்திருக்காங்க. அதனால தான் சென் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நடந்திருப்பாரு. ஸோ ஹீரோ சென் பையனை பற்றி விசாரிக்கிறப்ப தெரியலன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த மெமரி லாஸ் தான். இப்படி அடிக்கடி நிறைய விஷயம் மறந்துடுமா? இது எதுவுமே சென்னோட பையனுக்கு தெரியாது. கொஞ்ச நாளில் அந்த ரூப்சந்த் சிங்கு இந்த ஃபேக் பிலாஸை அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கியிருக்கான். இவனோட தொல்லை தாங்காமல் ஃபேக் பிலாஸு பூரிக்கு அவனை நைஸாக பேசி வர வச்சு போட்டு தள்ளியிருப்பான். அதுதான் பீச்சில் நடந்த கொலை. ஸோ அந்த கொலையை பண்ணது ஃபேக் பிலாஸு. இந்த ஜோசியரும் ஃபேக் பிலாஸும் பிளான் பண்ணி தான் சென்னோட வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பூரியில் இப்படி ஒரு ஓலைச்சுவடி இருக்குன்னு இவங்க 2 பேருக்குமே தகவல் வந்திருக்கு. அதை திருடலான்னு திட்டம் போட்டு பூரிக்கு வந்திருக்காங்க. வீட்டு வாசலில் சென்னுங்கிற பேரை பார்த்ததும் ஒருவேளை நேபாளில் இவன் மலையிலேருந்து தூக்கி போட்ட சென்னாக இருப்பாரோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோசியரை ஃபஸ்ட்டு அனுப்பியிருப்பான். கரெக்டாக சென்னும் ஜோசியர்கிட்ட வெள்ளந்தியாக அந்த ஓலைச்சுவடியை காட்டியிருப்பாரு. ஸோ இங்கே தான் ஓலைச்சுவடி இருக்குங்கிற விஷயம் தெரியவும் ஜோசியரை இங்கே வாடகைக்கு தங்க வச்சுருந்துருக்கான். இதில் தனக்கு ஆயுர்வேதமும் தெரியும்னு சொல்லி அப்பப்போ சென்னுக்கு மருந்தை மாற்றி கொடுத்து மெமரி கெயின் ஆகாதபடியே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஃபேக் பிலாஸு ஒரிஜினல் பிலாஸோட ஸ்டோரியை நியூஸ் பேப்பரில் படித்து இங்கே ஹீரோ கிட்ட ஒரு நாடகத்தை போட்டிருக்கான். ஹீரோ ஃபஸ்ட்டு ஜோசியரை பார்க்க வந்தப்போ இவங்க யாருமே சொல்லாமையே ஜோசியர் இந்த ஃபேக் பிலாஸை கூப்பிட்டு நெத்தியில் கை வச்சு ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதுவே ஹீரோக்கு டவுட்டை உண்டு பண்ணியிருக்கோம். வேணும்னே இந்த ஃபேக் பிலாஸு சென்னு முன்னாடி போய் நிற்கவும் சென்னுக்கு ஞாபகம் வந்து பயந்துருப்பாரு. அதை சாக்கா வச்சு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஜோசியர் சென்னுக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு நைஸாக அந்த ஓலைச்சுவடியை திருடியிருப்பான். இவங்க பிளானே அந்த ஓலைச்சுவடியை திருடிட்டு அதை ஹிகோனிக்கிட்ட நல்ல விலைக்கு விற்கிறது. ஜோசியர் நேராக ஃபேக் பிலாஸை மீட் பண்ணுறதுக்காக அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்திருப்பான். அன்றைக்கி உண்மையிலேயே பிரார்த்தனை கூட்டத்துக்கு போனது போஸு தான். ரிட்டர்ன் வந்து பார்க்குறப்ப ஓலைச்சுவடி திருடப்பட்டது போஸுக்கு தெரிய வந்திருக்கும். கீழே வந்து ஜோசியரோட வீடை பார்த்தா பூட்டியிருக்கோம். சரின்னு பக்கத்தில் தேடி பார்க்குறப்ப தான் ஜோசியர் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ போஸு இவரை தேடி அங்கே வந்திருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போஸ் தலையிலே அந்த ஓலைச்சுவடியை வச்சு பலமாக அடித்து கொண்டிருப்பான். அப்போ தான் ஓலைச்சுவடி ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்கிறத கவனிப்பான். கடல் தண்ணியில் கழுவி பார்த்தும் கரை போயிருந்திருக்காது. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் பீச்சுக்கு வரவும் ஹீரோ தலையிலையும் அதே ஓலைச்சுவடியை வச்சு தான் அடித்து மயக்கமாக வச்சுருப்பான். இப்பையும் கரை போகலைன்னு அந்த ஓலைச்சுவடியை அங்கேயே போட்டுட்டு அடுத்த நாள் சென்னுக்கிட்ட இருக்கிற இன்னொரு ஓலைச்சுவடியை திருட பிளான் போட்டிருப்பான். ஸோ பழியை போஸ் மேலே போடணுங்கிறக்காக தான் போஸோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த வீட்டில் வந்து வச்சுட்டான். அவன் கேட்ட நேரம் அடுத்த நாளே ஒரு ஃபாரினர் ஓலைச்சுவடியை பார்க்க வருவார். அப்போ தான் சென்னுக்கு ஓலைச்சுவடி காணோன்னு தெரிய வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருப்பாரு. பீச்சில் ஜோசியர் ஒரு ஓலைச்சுவடியை போட்டுட்டு வந்தார்ல, அதை ஹீரோ எடுத்து சென்னுக்கிட்ட கொடுப்பாரு. இது எப்படி ஹீரோ கைக்கு கிடச்சிச்சின்னா, ஹீரோ நேற்று பீச்சில் ஒரு சின்ன பையன்கிட்ட பேசினார்ல, ஆக்சுவலாக அந்த பையன் தலையில் அந்த ஓலைச்சுவடியை சுற்றின துணியை வச்சு கட்டியிருந்திருப்பான். இது எப்படி இங்கே இருக்குன்னு ஹீரோ அந்த பையனோட வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அந்த பையன் ஓலைச்சுவடியை எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பான். அதை ஹீரோ கேட்டு வாங்கி வந்திருக்காரு. சென்னுக்கு தன்னோட ஓலைச்சுவடிங்க கிடச்சிருச்சுன்னு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு.
ஸோ ஹீரோக்கு சென்னும் அவரோட பையனும் நன்றியை தெரிவிக்கிறாங்க. கங்குலியும் எவ்வளோ பிளைண்டாக ஜோசியரை நம்பியிருக்கோன்னு நினச்சி வருத்தப்படுறாரு. இப்போ போலீஸு இந்த ஃபேக் பிலாஸையும் ஜோசியரையும் எவிடன்ஸோட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோடு இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.